மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு நடராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா அரசு பணிகள் விற்பனைக்கு அப்படின்னா போர்டு மட்டும்தான் வைக்கலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா துறை சார்ந்த அந்த அரசு பணி நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த 2ஆம் நிலை காவலர்களுக்கான தேர்வில் ஒருத்தர் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போய் அங்கே முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? என்ன நடக்குது? இல்லை, போர்டு வைக்கலன்னு சொன்னீங்க, ஆனால் போர்டு வச்சுட்டாங்க. ராயப்பேட்டையில் போர்டு வச்சுருக்கிறாங்க. நகராட்சி நிர்வாகத்துறைன்னு சொல்லிட்டு 25 லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போர்டு வச்சுட்டாங்க. அதை நம்ம என்ன கேட்குறேன், நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, கூட்டுறவுத்துறையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, இப்போ காவல்துறையில் ஊழல் குற்றச்சாட்டு. இவங்க 3 பேர் ஏன் முதல்ல தனியாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க? எக்ஸாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, டிஎன்பிஎஸ்சி. அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியாததாக இருக்கும் சார். ஒரு 10,000 பேரில் 100 பேர் ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க சார். அப்போ அதையும் அவங்க கண்டுபிடிச்சி எல்லாம் ஆக்ஷனாக எடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். அதிமுக ஆட்சி காலத்தில் 2019 கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்தாங்க. அதை நம்ம ஒத்துக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், அது டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்குறவங்க போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எஸ்ஐ டிஎஸ்பின்னு போனால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அப்புறம் போலீஸ் எக்ஸாம் எங்கே டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்க வேண்டியதானே? டிஎன்பிஎஸ்சிங்கிற அமைப்பு எதுக்கு உருவாக்கப்பட்டது? அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது. அரசு பணிக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கு. அப்புறம் கூட்டுறவுத்துறை நீங்கள் தனியாக நடத்துறீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் டிஎன்பிஎஸ்சிக்காரங்க போய் வேலை பார்க்கலாமா? நகராட்சி நிர்வாகத்துறை தனியாக நடத்துறீங்க அப்படின்னா அங்கே ஏஇ வேலையை டிஎன்பிஎஸ்சிக்காரங்க எடுத்து வேலைனா அப்போ என்ன தான் நடக்குது இந்த நாட்டில்? அரசு பணியாளர் தேர்வாணையம் எதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு போலீஸ்காரங்களே எடுத்துக்குவாங்களாம். டீச்சர் வேலை பார்க்கறதுக்கு டீச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்களாம். நகராட்சி துறை வேலை பார்க்கறதுக்கு நகராட்சி நிர்வாகமே எடுத்துக்குவாங்களாம். கூட்டுறவுத்துறை வேலை பார்க்க கூட்டுறவுத்துறையே எடுத்துக்கிறோமா? அப்போ டிஎன்பிஎஸ்சியோட வேலை என்ன? சும்மா இதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அதுக்கு தலைவர் உறுப்பினர் எல்லாம். அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் அந்த ரோல்வே பார்த்தீங்கன்னா அடிபட்டு போகுது. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு விவசாயத்துறையில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நாங்களே எடுத்துக்கிறோம், போக்குவரத்து துறையில் நாங்களே எடுத்துக்கிறோம், மின்வாரியத்துறையில் நாங்களே எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் 2021 நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை சார், இப்போது இந்த ஊழல் குறித்து பேசும்போது அந்தந்த துறை சார்ந்த பணிகளுக்கு அந்தந்த துறை சார்ந்தவர்களே எக்ஸாம்ஸ் நடத்தி வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதால தான் இந்த ஊழல் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். 100% அதனால தான் நடக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்று நடைபெற்ற அந்த காவலர் தேர்வு, 2ஆம் நிலை காவலர் தேர்வு, பொதுவாக நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. சூப்பர்வைசர் யார் இருப்பாங்க? இன்விஜிலேஷன் என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைசர் யார் இருப்பாங்க? ஸ்கூல் டீச்சர். ஏன்னா ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி ஸ்கூலில் நம்பர்ஸு அது இது எல்லாம் பேசி பழக்கப்பட்டதுனால ஏன்னா ஸ்கூலில் அவங்க நிறைய எக்ஸாம் நடத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் காவல்துறையில் நடக்கக்கூடிய காவல் தேர்வு சூப்பர்வைசர் யார் அப்படின்னா கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், இவங்க தான். அவங்க லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு உள்ளவங்களை நீங்கள் அங்கே உட்கார வைக்கும் பொழுது ஓகே, அவங்களை உட்கார வைக்கக்கூடாதெல்லாம் நம்ம சொல்லலை, சரி ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா சார், இந்த ஃப்ரிக்ஸிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதான் சொல்கிறாங்க பேசும்போது. அந்த ஃப்ரிக்ஸிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மெட்டல் டிடெக்டர் கருவியை வச்சு செக் பண்ணுறது, ஃபோன் வச்சுருக்காங்களா, கால்குலேட்டர் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணுறது அவங்களோட வேலை. அதில் ஒரு 20 பேர் இன்வால்வ் ஆவாங்க. அந்த 20 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே எஸ்ஐ இருக்கிறாங்க. ஒரு எஸ்ஐ 4 கால சூப்பர்வைசர் பண்ணுறாங்க. 4 எஸ்ஐக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. 4 இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி இருக்கிறாங்க. இந்த டிஎஸ்பிக்கெலாம் சேர்த்து அடிஷனல் எஸ்பி இருக்கிறாரு. அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர். அது கீழே கூடிய 3 இன்ஸ்பெக்டருமே பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஆஃபீஸர். அது கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸு. அது கீழே ஃபிக்ஸிங் பாயிண்ட்டு. இதையெல்லாம் தாண்டி ஒருவர் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா எந்த பின்புலமும் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இன்றைக்கி முழுமையாக விசாரித்து அவங்கள பிடிச்சிட்டாங்க. 3 பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது தெரியுது. இவர் மட்டும்தான் இதில் தவறு செய்திருக்கிறார்ன்றதை ஆணித்தரமாக சொல்கிறாங்கல்ல. இல்லை, இவர் மட்டும்தான் இதில் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு காவல்துறை ஆணித்தரமாக சொல்கிறது. முதலில் காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் இவரையாவது பிடிச்சி நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க. இவருமே தப்பு செயல் தப்பிக்க விடலை. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. பட் நான் கேட்குறேன், இவர் மட்டும்தான் தவறு செய்தார் என்றால் அந்த கொஸ்டின் பேப்பர் அங்கேருந்து சிவகிரி என்ற ஊருக்கு சென்றிருக்கிறது, அங்கேருந்து நாமக்கல் என்ற ஊருக்கு சென்றிருக்கிறது. அப்புறம் சேலத்தில் யாரையோ அரெஸ்ட் பண்ணதை காலை ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அப்போ அந்த நாமக்கல்லேருந்து வேறு எங்கே போச்சு? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலிகிராம் குரூப்லையோ போலீஸ் கான்ஸ்டபிள் குரூப் நீங்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருப்பாங்க. ஜஸ்ட் மொபைல் இப்படி தட்டினா போகுது, அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் போயிருக்குமா போயிருக்காதா? அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் தான் அப்படி சொல்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா
இது எந்த அளவுக்கு நாங்கள் நம்புவது அப்படிங்கிறது தெரியல. மாணவிகள் சார்பாக இது எங்களால் நம்ப முடியவில்லை. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வின் மீதான நம்பகத்தன்மையே உடையிற அளவுக்கு இது இருக்கா? கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் முடியறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் வெளியில் லீக் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை, எக்ஸாம் கேன்சல் பண்ணுங்க. அது எப்படி ஒருத்தர் தான் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ நான் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த நாமக்கலில் பிடிப்பட்டவர் அந்த எக்ஸாமினேஷனை எழுதினாரான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வயசு ஒரு சில சமூக பேப்பரில் வந்து 40ன்னு போட்டிருக்கிறாங்க, ஒரு சில தென்காசி மாவட்ட காவல்துறை ரிலீஸ் பண்ணியிருக்கல 31ன்னு போட்டிருக்கிறாங்க. 31ஆவே இருக்கட்டுமே, 31 இருக்கிற எக்ஸாம் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா? பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவங்க பசங்க எல்லாருக்கும் அனுப்பியிருப்பாரா மாட்டாரா? இப்போ இவர் மட்டும்தான் ஃபோனை கொண்டு போனாருங்கிறது என்ன நிச்சயம்? கள்ளக்குறிச்சியில் யாரும் கொண்டு போக மாட்டாங்களா? சென்னையில் யாரும் கொண்டு போக மாட்டாங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த காவல்துறையில் வந்து இந்த எக்ஸாமினேஷனை ஒழுங்காக நடத்தலை அப்படின்னா, இந்த எக்ஸாம் இல்லை, 2024 சென்ற வருடம் காவல்துறையின் ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை ஒழுங்காக பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணும் பொழுது அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு சம்பவம் நிகழ்ந்தது. அவங்க வந்து நான் இந்த இதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சேன், என்னை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் கவர்மெண்ட் அதை மறுத்தாங்க. அப்புறம் அவங்க வந்து வேறு வேலைக்கு போயிட்டாங்க. இதில் வந்து இவர் மட்டும்தான் இன்வால்வ்டு அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஏன் நீங்கள் அந்த நாமக்கல் மாவட்டத்தில் பிடிப்பட்ட ஒருவர் அவரை இன்னும் முழுமையாக விசாரிக்க முடியாது? ஏன்னா நேற்று நைட்டு வந்து குற்றாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 3 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்றைக்கி கோர்ட்டு கூட்டு போயிருக்கிறாங்க, நியூஸ்லாம் வருது. நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் அரெஸ்டே பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்றைக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது நாளைக்கு தான் நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் தானே கோர்ட்டில் வந்து நீதிமன்ற காவல் அந்த காவலாம் கொடுப்பாங்க, அப்புறம் தான் விசாரிக்க முடியும். ஸோ முழுமையாக விசாரிக்காத பட்சத்தில் இவர் மட்டும்தான் சொல்வது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி சார், இப்போ காவல்துறை சார்ந்த விஷயத்த சொல்கிறீங்க, நகராட்சித்துறை சார்ந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து வெளியில் வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பேனர்லாம் கூட வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க கூட்டுறவுத்துறையிலையும் ஊழல் அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் என்ன? இல்லை சார், அது கூட்டுறவுத்துறையில் சமூக ஊடகங்களில் ஒரு சில தகவல்கள் வந்தது. அதாவது 200க்கு 200 கேள்விகள் லைட்டாக எழுதிட்டாங்கன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லலை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இதை வந்து அதில் என்ன ஒரு முக்கியமான என்னுடைய பார்வை நான் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு அரசாங்கம் 4 வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜீவோ கொடுத்துருந்தாங்க. இந்த கூட்டுறவு தேர்வில் தமிழ் தகுதி தேர்வே இல்லை. நீங்கள் மற்ற எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு தனியாக இருக்கும், அப்புறம் வந்து ஜிகே பார்ட் தனியாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, தமிழ் தகுதி தேர்வு தனியாக வைக்கலை. அப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டோம் அப்படின்னு இந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தமிழ் தகுதி தேர்வு இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் வைப்பீங்க? அது முதல் கொஸ்டின். ரெண்டாவது, அந்த கூட்டுறவுத்துறைக்கு வேலைக்கு வருவதற்கு அவங்க வந்து ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அல்லது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை படிச்சிருக்கணும். ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் சென்னையில் மட்டும்தான் நடத்துகிறாங்க, ஐ திங்க் மதுரையில் நடத்துகிறாங்க தெரியல. அப்போது அதில் வந்து அந்த 20% தமிழ் மீடியம் 20 கேட்டு எப்படி ஃபில் பண்ண முடியும்? 20% ஃபில் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் கிடையாது. ஏன்னா ஹையர் டிப்ளமோ தமிழ் மீடியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழில் நடத்துகிறாங்கன்னு தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தான் இங்கே நடத்துகிறாங்க. ஸோ அப்போ 20% தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் இவங்க எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வேணும். அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், திங்கக்கிழமை பகல் 12 மணிக்குள்ள எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. சனி ஞாயிறு 2 நாள் லீவு. திங்கக்கிழமை அந்த பயிற்சி நிறுவனத்தில் போய் அரசாங்க பயிற்சி நிறுவனம் தான் 12 மணிக்குள்ள எத்தனை பேரால் அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருந்துச்சு. 200க்கு 200 மதிப்பெண் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது வந்து சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறைக்கு இருக்கிறது. அந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதை தெளிவுபடுத்தலை. மேபி வந்து ஈவன் டிஎன்பிஎஸ்சியாவது அது நம்பாதீங்க, அது நம்ம இவங்க இன்னும் தெளிவுபடுத்தலை. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், 200 கேள்விகளில் வந்து 100 கேள்வி குறைந்தது கூட்டுறவு சம்பந்தமான கேள்விகள் இருக்கணும். ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு படிப்பை படித்து விட்டு 100 கேள்விகள் விவசாயம் சம்பந்தமாக இல்லைன்னா அந்த எக்ஸாமினேஷனே வந்து கேன்சல் பண்ணணும். இவங்க கூட்டுறவு சம்பந்தமாக வெறும் 60 கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க, 67 கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1 வருஷம் உட்காந்து அந்த கோர்ஸை படித்தவனுக்கு என்ன மரியாதை? அவன் எப்படி கூட்டுறவு பேங்கில் போய் வேலை வைப்பான்? நீங்கள் நார்மலாக கமர்ஷியல் பேங்கில் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இந்த எக்ஸாம் வைக்கிறதே தப்பு. அது இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 200 கேள்வி 70 கேள்வி மேக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 70 கேள்வி மேக்ஸ் கேட்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், முன்னாடியே வந்து நான் இப்படி 40 மேக்ஸ் கேட்பேன், 40 ஜிகே கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் அப்படி சொல்ல, நீங்கள் வந்து 70 கேட்பேன்னு சொல்லவே இல்லை. பட் 70 மேக்ஸ் கேட்டதுக்கு என்ன காரணம்? அந்த மாணவர்களும் உரையாடும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு, அதாவது டிஎன்பிசி படித்த பசங்களுக்கு ஃபேவராக இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னு அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா டிஎன்பிசி படித்த பசங்க தான் மேக்ஸ் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு ஈவன் 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் டைமில் இந்த 70 கொஸ்டின் மேக்ஸ் யாருமே எழுத முடியாது.
அப்போ அந்த கூட்டுறவு படித்தவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பதவியை டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு ஃபேவராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு படித்த மாணவர்கள் எங்கே செல்வார்கள்? இதற்கு முன்னாடி அந்த நடைமுறை இல்லை, இப்போது மட்டும் நீங்கள் ஏன் செல்றீங்க? ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு பொதுவாக உட்காந்து படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குரூப் 2 படிப்பாங்க, குரூப் 1 படிப்பாங்க, கிடைக்கலாம் சரி இந்த கோர்ஸும் படிச்சு வைப்போம், கூட்டுறவும் படிச்சு வைப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுது. அப்போ இந்த கூட்டுறவுக்குன்னு உட்காந்து படித்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கை என்ன ஆகிறது? இது சரி இவ்வளோ குளறுபடியாக எக்ஸாம் நடத்தியாச்சு. பேசும்போதே தொடர்ந்து சொன்னீங்க, முன்னாடிலாம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்க, இப்போ தான் வந்து அந்தந்த துறைகளே நடத்துகிறாங்க, புது விதமாக நடக்குது. இல்லை இந்த புதுமையெல்லாம் உள்ளே புகுந்துருவதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை இதில் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும். கூட்டுறவுத்துறை அண்ட் காவல்துறையை பொறுத்தளவு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் நடத்திருக்கிறாங்க. நகராட்சி நிர்வாகத்துறை தான் வந்து புதுசாக இவங்களே நடத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நகராட்சி துறையில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க, உதவி இன்ஜினியர், அது வந்து இந்த முனிசிபாலிட்டிங்கெலாம் வந்து உதவி இன்ஜினியராக நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க. ஓகே, இதே உதவி இன்ஜினியர் தான் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையிலையும், இதே உதவி இன்ஜினியர் தான் வந்து சிவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய துறைகள் இருக்குது. அந்த இன்ஜினியர் போஸ்ட் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறான், நகராட்சி நிர்வாகத்துறையும் கூட நீங்கள் நடத்துகிறீங்க. அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனில் இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் மட்டும் இன்டர்வியூ வைக்கிறீங்க. நீங்கள் இன்டர்வியூ வைக்கிறதே தப்பு. குரூப் 1 சப் ரிஜிஸ்டருக்கே இப்போ இன்டர்வியூ கிடையாது, முனிசிபல் கமிஷனருக்கே இன்டர்வியூ கிடையாது. முனிசிபல் கமிஷனருங்கிற யார்? இந்த உதவி இன்ஜினியருக்கு மேலே உள்ள அதிகாரி. ஸோ என்ன காரணத்துக்காக அந்த நேர்காணல்லாம் வைக்கப்படுது? நேர்காணல் வேற என்ன, நேர்காணல் தான் நேர்காணல் தான் என்ன பண்ண முடியும்? அதான் தெரியுமே உங்களுக்கு 25 லட்சம் 35 லட்சம் சொல்லி போட்டாங்களே, அது அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நடத்துறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பரிசுத்தமான யூனிவர்சிட்டியா? இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது, அங்கேயே போலி பேராசிரியர் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்த வேண்டிய எக்ஸாமினேஷன் நாங்கள் ஆவின்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் தான் எடுப்போம். நாங்கள் வந்து அப்புறம் வந்து இது பேர் என்ன மின்வாரியத்துலேருந்து டிஎன்பிஎஸ்சி தான் எடுப்போம், போக்குவரத்து டிஎன்பிஎஸ்சி தான் எடுப்போம் அப்படி சொல்லி ஜிஓ போட்டது இந்த அரசாங்கம் 2021 வந்த புதுசில். பட் நகராட்சி நிர்வாகத்துறை மட்டும் அவங்க எடுக்கலாம் அப்படி சொன்னதே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இதில் வந்து பாதிக்கப்படக்கூடியது ஏழை மாணவ மாணவிகள். நீங்கள் இந்த போலீஸ் எக்ஸாமினேஷன்லாம் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் வந்து குரூப் 4 உண்டான அதே 10th குவாலிஃபிகேஷன் தான் கான்ஸ்டபிள். குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, கான்ஸ்டபிளுக்கு 2.25 லட்சம் தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த வேலையும் கிடைக்காம இதை நம்ம பாஸ் பண்ணலாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் அடுத்து உண்டு. அப்போ அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து திடீர்னு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ண முடியாது, தொடர்ந்து நீங்கள் அதுக்கு அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ குறைஞ்சது ஒரு 15 வயசுலேருந்து இதையே ஒரு நோக்கமாக எனக்கு போலீஸ் மேலே உயிராக இருக்கிறவங்க எஸ்ஐ கான்ஸ்டபிள் வேலைக்கு போவாங்க. அவங்க வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் சார். அது வந்து உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஹை கிளாஸ் அந்த பக்கமே போக மாட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு படிக்க தெரியும், அப்புறம் ஃபிசிக்கல் நான் நல்லா பண்ணுவேன், அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த எக்ஸாமினேஷனில் போய் அவங்க வந்து உண்மையிலே புவர் பீப்புள் சார், ஏழை மக்கள். இதை நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு மன்றாடி கேட்டுக்கிறோம். இது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு உண்மையே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தென்காசி மாவட்ட காவல்துறை வினாத்தாள் வெளியானது வாட்ஸ்அப்பில் போயிடுச்சு, தயவுசெய்து கேன்சல் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நான் இதுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவேன். நீங்கள் சொல்லுவீங்க ஒருத்தர் தான் அப்படி சொல்லிட்டு, பட் உண்மையிலே எத்தனை பேர் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதாத ஒருத்தருக்கு இந்த இது வந்து பாஸ் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 31 வயசு. அப்படி இருக்கும் பொழுது அவர் இதற்கு முன்னர் இந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெற்றவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்களே கொடுக்குறீங்க. இதற்கு முன்னர் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெற்றவர் என்றால் இப்போது அவர் எழுதியிருக்கவில்லை என்பதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ இதற்கு முன்னர் போட்டித் தேர்வு பயிற்சி பெற்றவர் நூற்றுக்கணக்கான மாணவர்களை வழி நடத்துவாரா மாட்டாரா? அப்போ அது நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு அவர் நேற்றே அனுப்பியிருப்பாரா மாட்டாரா? அந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களில் ஒரு 50 பேர் செல்ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தா கூட நம்பர் ஆஃப் வேகன்சியே கம்மி தானே சார். அப்போ நீங்கள் தெரிஞ்சு போச்சு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் கேன்சல் த எக்ஸாம். மறுபடி எல்லா துறையிலையும் தமிழக மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பை நீங்கள் சுரண்டாதீர்கள், உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க யார் இன்வால்வ் ஆகலை அதெல்லாம் விசாரணையில் தெரியும். இப்போ இந்த மாதிரி தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து ஊழல்கள் எல்லாமே அம்பலமாகும் போது அரசுக்கு ஏற்படுகிற நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும் சார். இன்னொரு பக்கம் இந்த போட்டித் தேர்வுக்காக வந்து தயாராகிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மன உறுதி இது மிகப்பெரிய அளவு சீர்குலைக்கும்ல சார். கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க. சரி ஒரு குரூப் 4 எழுதுனா அதில் என்னமோ பண்ணாங்க, ஒரு விஏ எழுதுனா அதில் என்னமோ பண்ணாங்க, இப்போ இதையாவது எழுதுவோம் அப்படி இது எஸ்ஏ எக்ஸாம் வேறு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து எப்படி தைரியம் வருது ஃபோன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எப்படி தைரியம் வருது? அவ்வளவு செக்கிங் இருக்கும்பொழுது நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பாதுகாப்பு குறைபாட்டுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பாதுகாப்பில் இருந்தவங்களும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது சாதாரண ஒரு இதுதான். அவங்கள பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பனிஷ்மெண்ட்டு. இங்கே எத்தனை பேருடைய வாழ்க்கை? நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு குறைபாடு தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா தமிழ்நாடு பீகாராக மாறிக்கொண்டிருக்கிறதா, தமிழ்நாடு ஊபியாக மாறிக்கொண்டிருக்கிறதா? அதான் என்னுடைய கேள்வி.
நீங்கள் எதில் வேணாலும் ஊழல் பண்ணுங்கள், போட்டித் தேர்வில் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு படிச்சு நாளைக்கு எழுதுகிற எக்ஸாம் கிடையாது. குறைந்தது 2 வருடங்கள் 3 வருடங்களாக இந்த கான்செப்ட் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு? 2 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 3 வருஷம், அதுக்கு முன்னாடி 7 வருஷம், அதுக்கு முன்னாடி 9 வருஷம். அப்போது குறைந்தது ஒரு 5 வருடங்கள் மாணவ மாணவிகளின் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த அவங்க உழைத்து நீங்கள் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ தெரியும், வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. குடும்பம் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தை நம்ம நீ படி, நான் பார்த்துக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி பேக்கப்பில் அவங்க பேரண்ட்ஸோடைய அந்த வழி இருக்குது சார், கூட பிறந்தவங்களுக்கு வழி இருக்குது சார். இவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஒரு வேலைக்கு போய் பண்ணி வைக்கிறேன். 2023 நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு, ஃபைனல் ரிசல்ட்டை 2 நாளைக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதில் அவ்வளோ ஊழல். அப்படி இருக்கும் பொழுது அந்த எக்ஸாமினேஷன் அன்றைக்கி ரிசல்ட் வந்த உடனே என்கேஜ்மெண்ட் நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு, நான் எஸ்ஐ ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இதனால் வந்து கல்யாணம் நடக்காமல் போகுது, கல்யாணம் நடந்தவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது, பேரண்ட்ஸ் மன உளைச்சல் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல, நம்ம சும்மாவே உட்காந்துருக்குறோம். இது வந்து அரசாங்கத்தின் ஒரு குளறுபடி, அது நிர்வாக ஒரு சீர்கேடு. இதில் முதல்வர் உடனடியாக தலையிட வேண்டும். அதனால் அதையெல்லாம் கணக்கில் கொண்டு இந்த மாதிரி தவறுகளை வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து நீங்கள் வந்து சரி பண்ண வேண்டும். தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிதான். இப்போ இது நிச்சயமாக வந்து களையப்பட வேண்டிய ஒரு முறைகேடு தான், ஊழல் தான். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அரசு நடவடிக்கை எடுக்குதா இல்லை வழக்கம் போல் தூங்கிட்டே இருக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.